நான் உயிரோட இருந்தேன்னா, உயிர் மட்டும் என் உடம்புல இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தரை துதிப்பேன். இதுதாங்க ஒரு நல்ல விசுவாசிக்கான அழகு. எதையோ எதிர்பார்த்து ஆண்டவர் எதையோ செய்வார் என்று ஆண்டவரை தேடுவதை விட அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருக்க. என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும், எனக்கு சாப்பாடு இல்லாம இருக்கட்டும், நான் பட்டினியா இருக்கேன், அதனால ஆண்டவரை துதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் நம்ம அப்பாங்க, அவர் சுவாசத்தை இருக்கிறாருங்க. அவர் சுவாசம் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை துதிக்கிறதுல என்ன பிரச்சனை? ஆதியாகமத்தில் எழுதியிருக்குது, மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். காரணம் என்ன? அவர் அவருடைய சுவாசத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். அப்ப இந்த ஆத்மா எதையாவது பெற்றுக்கொண்டாதான் ஆண்டவர் துதிக்கணும். அப்படிப்பட்ட துதியை அவர் அக்செப்ட் பண்ணதில்லை, அங்கீகரிக்கிறது இல்லை, ஏற்றுக்கொள்வதில்லை.